ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஓவர் தமிழா. இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா 2022ல சைனீஸ் லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆன டீப் சி மியூட்டன்ட் ஸ்னேக் மூவியோட ஃபுல் கதையை தான் பார்க்க போறோம். இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா விசிட் பண்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதுல ஆல் ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற எல்லா வீடியோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு காமிக்கும். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல கடலுக்கு நடுவுல ஒரு தீவை காட்டுறாங்க. அங்க இறங்கத்துக்காக 2 ஹெலிகாப்டர் வந்துகிட்டு இருக்கு. இந்த தீவுல கேஷ் மெடிக்கல் குரூப் அப்படிங்கிற கம்பெனி கவர்மெண்ட்டுக்கு தெரியாம நிறைய லேபரட்டரிஸ் எல்லாம் கட்டி அதுல இல்லீகலான ரிசர்ச் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ரன் ஆயிட்டு இருக்க எல்லா ஃபேக்டரிஸ்க்குமே ஓனர் இவர் தான். இவர் பேரு ஷாம். இவர் என்ன ரிசர்ச் ஒர்க் பண்றாருன்னா, ஷாமோட கம்பெனி பாம்புகளை வச்சு தான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்க. விதவிதமான பாம்புங்களை மியூட்டேட் பண்ணி அதை எப்படி ஆயுதமா பயன்படுத்தலாம் அப்படிங்கறதா இவனோட ரிசர்ச் ஒர்க்கா இருக்கும். இதை பத்தி அப்படியே கவர்மெண்ட் தெரிய வந்துருச்சு. அதனால அவங்க ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி என்கொயரி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இந்த விஷயம் ஷாமுக்கு தெரிஞ்சதுனால இவனோட மொத்த ஆராய்ச்சியை பத்தி சின்ன தடையும் கூட வெளியே போயிடக்கூடாது, அதை மொத்தமா இங்கேயே அழிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க வந்திருப்பான். அப்படியே இன்னொரு பக்கம் காட்டுறாங்க, இந்த ஷாமோட ஆராய்ச்சிக்கு பயன்படுத்தின பாம்புங்க எல்லாத்தையுமே கண்டெய்னரா கொண்டு வந்து ஒரு குழிக்குள்ள கொட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் ஷாம் அவனோட 2 பாடி கார்ட்ஸையும் காட்டுறாங்க. இவனோட கம்பெனி கண்டுபிடிச்ச மிகப்பெரிய கண்டுபிடிப்பு முன்னாடி தான் நின்றுட்டு இருக்காங்க. அங்க பிரம்மாண்டமா ஒரு கதவு இருக்கு. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஓபன் ஆகுது. உள்ள பார்த்தா செம பெரிய சைஸ்ல ஒரு பாம்பு இருக்கு. பார்க்கறதுக்கே ரொம்ப கொடூரமாவும் பயங்கரமாவும் இருக்கு. சங்கிலி எல்லாம் போட்டு கட்டி வச்சிருக்காங்க. எதுக்காக இந்த பாம்பு இப்படி மியூட்டேட் பண்ணி வச்சிருப்பாங்கன்னா, இவங்க என்ன வேலை சொன்னாலும் செய்யறதுக்காக தான். அது யாரையாச்சும் கொல்லணும்னா கொல்லணும், காப்பாத்தணும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்துக்கு. ஆனா இந்த ப்ராஜெக்டும் ஃபெயிலியர் ஆயிருது. ஷாம் இந்த பாம்பை அழிச்சிருங்க அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துறான். சயின்டிஸ்ட் எல்லாம் ப்ரோக்ராம் பண்ணிட்டு ஒரு பெரிய இன்ஜெக்ஷன்ல பவர்ஃபுல்லான பாய்சனை இந்த பாம்போட தலையில கொஞ்சம் கொஞ்சமா இறக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் காட்டுறாங்க, அந்த குழியில போட்ட பாம்பை எல்லாம் சுத்தி நின்று நெருப்பு வச்சு எரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பவர்ஃபுல்லான இன்ஜெக்ஷன் போட்ட பாம்பு கொஞ்ச நேரத்துல இன்னும் அதிகமா மியூட்டேட் ஆகி பழைய நிலைமையோட இன்னும் அதிகமா ஆக்ரோஷமா மாதிரி கத்த ஆரம்பிக்குது. இது கத்துறோன்னு அந்த தீவுல இருக்கிற எல்லா பாம்போட பிரெயின் இது கண்ட்ரோல் பண்ணிடுது. எல்லா பாம்புமே அதுக்கப்புறம் ஆக்ரோஷமா மாறிடுது. இதை பார்த்தா ஷாமுக்கு அப்படியே ஷாக் ஆயிடுது. சரி, பிளான் பி ஆக்டிவேட் பண்ணுங்க அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான். அப்படியே அந்த பாம்பு இருக்கிற கண்டெய்னருக்குள்ள தகன்னு எல்லா பக்கம் இருந்து நெருப்பெறி விடுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு நெருப்பு ஆஃப் பண்ணிட்டு பாக்குறாங்க. அந்த பாம்புக்கு ஒண்ணுமே ஆகல. அந்த பாம்பு சங்கிலி எல்லாம் பிச்சுட்டு வெளியே வர ட்ரை பண்ணுது. இதை பார்த்தா ஷாமு வாங்க இங்க இருந்து போலாம் அப்படின்னு சொல்றான். அதே டைம்ல அந்த நெருப்புல வச்சு குளிக்கல எரிச்சிட்டு இருந்தாங்களா, அங்க காட்டுறாங்க. அப்படி உள்ள இருக்கிற பாம்பெல்லாம் வெளியே வந்து அங்க சுத்தி இருக்கிற சோல்ஜர்ஸ் சயின்டிஸ்ட் எல்லாத்தையுமே கொன்னுகிட்டு இருக்குங்க. அதுக்கப்புறம் ஷாம் வெளியே வர வழியில அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ்ட இங்க நடந்த விஷயத்துக்கு சாட்சியான யாரும் இருக்க கூடாது, உள்ள இருக்கிற எல்லா சயின்டிஸ்டுமே கொன்னுடுங்க அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு வரான். அப்புறம் அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் உள்ள போயிட்டு அங்க இருக்கிற சயின்டிஸ்ட் எல்லாம் சுட்டுட்டு இருக்காங்க. அப்ப உள்ள கண்டெய்னர்ல ஒரு பெரிய பாம்பு இருக்கு. அது அப்படியே கண்டெய்னர் உடைச்சிட்டு வெளியே வந்து இங்க இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸையும் அப்படியே கடிச்சு கொதறது. அவங்களும் தப்பிக்கலாம் ட்ரை பண்றாங்க. ஆனா அது ஃபுல்லா வேட்டையாடிடுது. அப்புறம் வெளியே வந்த ஷாமோ ஹெலிகாப்டர்ல ஏறதுக்கு முன்னாடி அவனோட 2 பாடி கார்ட்ஸையும் இங்க இருக்கிற எல்லா பாம்பையும் எல்லா சயின்டிஸ்டையும் கொண்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இங்கேயே கழட்டி விட்டு கிளம்பிடுறான். அந்த 2 பாடி கார்ட்ஸும் அவங்க கூட இருக்கிற சோல்ஜர்ஸும் காட்டுக்குள்ள அப்படியே போறாங்க. போற வழியில நிறைய பாம்பெல்லாம் இருக்குது. அப்படியே சுட்டு கொண்டுகிட்டே தான் போயிட்டு இருக்காங்க. ஆனா அங்க இருக்கிற பாம்புங்க எல்லாம் இங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் ஒவ்வொருத்தரையா வேட்டையாடிட்டே இருக்கு. கடைசியா எல்லா சோல்ஜர்ஸும் செத்துறாங்க. அந்த 2 பாடி கார்ட்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. அந்த 2 பாடி கார்ட்ஸும் அங்க இருக்கிற பாம்பெல்லாம் சுட்டுட்டு அப்படியே முன்னேறி போயிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல அவங்க கிட்ட இருந்த புல்லட்ஸ் எல்லாம் தீர்ந்து போயிடுது. அதுக்கப்புறம் கையில கத்தி எடுத்துட்டு அங்க வர எல்லா பாம்பையும் வெட்டி தள்ளிட்டு போயிட்டே இருக்காங்க. 2 பேரும் நல்லா பிளான் பண்ணிட்டு. அங்க ஒரு பிரம்மாண்டமா ஒரு பாம்பு வந்து 2 பேத்தையும் அப்படி அடிச்சு தூக்குது. அதுல ஒரு பொண்ணு போயிட்டு ஒரு மரத்தோட கிளையில குத்தி அதே இடத்துல விழுந்துடுறா. செமையா அடிபட்டுருது. அடிப்பட்ட அந்த பொண்ணை அப்படியே கடிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பெரிய பிரம்மாண்டமான அந்த பாம்பு வந்து நிக்குது. இன்னொரு பொண்ணும் கத்தி வச்சு அப்படியே அந்த பாம்பு மேல எகிரி குதிச்சு அந்த பாம்பு அப்படியே கத்தி விட்டு கிளிக்க ட்ரை பண்றா. ஆனா அந்த பாம்போ வால்ல அந்த பொண்ணு அப்படியே அடிச்சு தூக்கி போட்டுருது. உளுந்து அந்த பொண்ணு அண்ணாந்து இன்னொரு பொண்ணை பாக்குறா. பார்த்தா அந்த பொண்ணு மேல குட்டி குட்டியே நிறைய பாம்பெல்லாம் வந்து அந்த பொண்ணை கொன்னுடுது. அதுக்கப்புறம் அந்த பிரம்மாண்டமான பாம்பு இந்த பொண்ணு அப்படியே மேல இருந்து வந்து அப்படியே வால்ல சுருட்டி அப்படியே அந்த பொண்ணை முழுங்கிருது. ஃபைனலா அந்த தீவுல இருந்து 2 சோல்ஜர்ஸ் மட்டும் தான் உயிர் பழைக்கிறானுங்க. தப்பிச்சு வேகமா கடற்கரை ஓரமா வரானுங்க. அங்க நிக்கிற போட் எடுத்துட்டு கடல்ல போயிட்டு இருக்கானுங்க. அப்ப அடியில இருந்து அந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு பாம்பு அவங்க போட் அப்படியே அடிச்சு தூக்குது. அந்த போட் அப்படியே ஏர்ல போயிட்டு வருது. அந்த பாம்பு அப்படியே வாயை திறந்து அந்த போட் அவங்க 2 பேத்தையுமே அப்படியே முழுங்கிருது. அந்த சம்பவம் நடந்து 1 வருஷம் கழிச்சு கடலை காட்டுறாங்க. மிகப்பெரிய க்ரூஸ் ஷிப் ஒன்று வந்துட்டு இருக்கு. அந்த ஷிப்ல இருக்க எல்லாருமே பார்ட்டி பண்ணிட்டு டான்ஸ் ஆடிட்டு சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப ஷிப்போட ஓரமா ஒருத்தனை காட்டுறாங்க. பேக மாட்டிட்டு கையில ஒரு போட்டோ வச்சு எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவன் இப்படி நின்றுட்டு இருக்கிறத யாரோ ஒருத்தர் லாங்ல இருந்து போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அது யாருன்னு இப்ப நமக்கு காட்டல. அதே டைம்ல அந்த க்ரூஸ் ஷிப்போட கண்ட்ரோல் ரூம் தான் காட்டுறாங்க. அங்க யாரோ ஒரு முகம் தெரியாத ஆளு அந்த ஷிப்போட டைரக்ஷன் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஷிப்ல அந்த கேப்டன் எல்லாத்தையும் கொண்டுட்டு தான் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த ரூமை போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடலாம். இது தெரியாத மக்களோ வெளியே டான்ஸ் ஆடி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து ஒரு குடிமிக்காரனை தான் காட்டுறாங்க. இவன் யாருன்னா ஹீரோ கூட கையில ஒரு போட்டோ வச்சு ஒருத்தனை தேடிட்டு இருப்பாளா, அவன் தான் இவன். ஏதோ பைனக்குள்ள பார்த்துட்டு இருக்கான். என்ன பார்த்துட்டு இருக்கான்னு பார்த்தா லாங்ல ஒரு பணக்காரன் அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட ஜாலியா இருக்கிறதா இவன் இங்க இருந்து பைனக்குள்ள பார்த்துட்டு இருக்கான். கரெக்டா இதை வந்து அந்த பணக்காரனோட பாடி கார்டு பாத்துறான். உடனே அவன் வந்து கொத்தா தூக்கிட்டு போயிட்டு அந்த பணக்காரன் முன்னாடி அடி போட்டு பிரிக்கிறான். அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோ வந்து அந்த பாடி கார்டு சண்டை போட்டு இருக்கான். அப்ப ஹீரோட பேக் கீழே விழுந்துருது. அதை அந்த குடிமிக்காரன் எடுத்து பாக்குறான். உள்ளுக்குள்ள அந்த குடிமிக்காரனோட போட்டோ அவனோட கம்பெனி டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு. இதை பார்த்தாவன் இவனும் நம்மள தான் தேடுறானா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்க எஸ்கேப் ஆக ட்ரை பண்றான். ஹீரோ எகிரி அவனை பிடிக்க ட்ரை பண்றான். பார்த்தா அவன் ட்ரெஸ் தான் கையில மாட்டுது. ட்ரெஸ் எல்லாம் பிஞ்சு போயிடுது. ஜட்டியோட அவங்க எஸ்கேப் ஆயிடுறான். அந்த இடத்துக்கு இன்னொரு பாடி கார்டு ஹீரோ அட்டாக் பண்ண வரான். அவன் யார்
யாருன்னா ஹீரோட ஃப்ரெண்ட் தான். உடனே நான் வந்து அப்புறம் எல்லா டீடைல்ஸையும் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க வந்து ஓடிறான் அவனை துரத்திட்டு. ஹீரோ அந்த குடிமிக்காரனை ஒரு இடத்துல பிடிச்சி லாக் பண்ணிடுறான். லாக் பண்ணிட்டு உன் கம்பெனியில் நடக்கிற இல்லீகல் விஷயத்தை பத்தி எல்லா டீடைல்ஸும் எனக்கு வேணும், அப்புறம் நீ கோர்ட்டுக்கும் வரணும் அப்படின்னு சொல்றான். இவன் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பானா, கேஷ் மெடிக்கல் குரூப்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். ஸ்டார்டிங்ல ஷாம்னு ஒருத்தரை காட்டுவாங்கல்ல, அவர் கம்பெனியில் தான் இவனும் ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். நானே அந்த கம்பெனியில் ஒரு சின்ன எம்ப்ளாயி, என்னால உனக்கு என்ன இன்ஃபர்மேஷன்லாம் தர முடியும், அது இல்லாம அவனுங்கெல்லாம் பாம்போட ரொம்ப கொடூரமானவனுங்க, அவனுங்க கிட்ட மோதியெல்லாம் நம்மளால ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த டைம்ல ஷிப் அப்படியே ஒரு மாதிரி ஷேக் ஆக ஆரம்பிக்குது. அந்த கேப்பை யூஸ் பண்ணிட்டு அந்த குடுமிக்காரன் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். என்ன ஷிப் ஷேக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்க்கலாம் நவுந்து போறான். பார்த்தா படிக்கட்டுல ஒரு கேமரா மட்டும் உருண்டு வருது. பின்னாடி ஒரு பொண்ணு அதை எடுக்கிறதுக்காக ஓடி வரா. இவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின். ஹீரோ அந்த கேமரா எடுத்துட்டு அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா அதுக்குள்ள ஃபுல்லா இவனோட போட்டோவா தான் இருக்கு. ஸ்டார்டிங்ல அங்க நிறைய போட்டோ எடுத்துட்டு இருப்பாங்க, அவனுக்கே தெரியாம அதெல்லாம் ஹீரோயின் தான் எடுத்துட்டு வந்திருப்பா. உடனே இதெல்லாம் எதுக்கு எடுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கறான். இல்ல நான் ஒரு கம்பெனியோட ரிப்போர்ட்டர், என் மேகசினுக்கு கவர் போட்டோ வேணும், இந்த க்ரூஸ்லயே நீ தான் பார்க்கறதுக்கு ஃபிட்டாவும் அழகாவும் இருந்த, அதனாலதான் உன்னை போட்டோ எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ டெலிட் பண்ண போறான். ப்ளீஸ் டெலிட் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். போட்டோ மட்டும் டெலிட் பண்ணிட்டுமா இல்ல கேமராவே உடைச்சிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். சரி அப்படின்னு சொல்லிடுறான். அவன் டெலிட் பண்ணிட்டு இருக்கும்போது அட்லீஸ்ட் 2 போட்டோ வச்சு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். சாரி எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ டெலிட் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அடுத்து இந்த ஷிப்புக்குள்ள ஒரு இடத்துல நிறைய கார் எல்லாம் நிறுத்தி வச்சிருக்காங்க. அந்த இடத்துல ஒருத்தன் கேமரா வச்சு அங்க இருக்கிற கார் எல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருக்கான். ஒரு காருக்குள்ள ஒரு பணக்காரன் 2 பொண்ணும் கூட ஜாலியா இருந்துட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு நிறைய குட்டி குட்டியா பாம்பெல்லாம் வந்துருது. வந்த பாம்பு அந்த பணக்காரன் அந்த 2 பொண்ணுங்களையும் கடிச்சு அந்த இடத்துலயே கொன்னுடுது. அப்படியே இன்னொரு பக்கம் அந்த ஷிப்குள்ள ஹவுஸ் கீப்பிங் பண்ற ஒரு பொண்ணு பெட் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துல பெட்ஷீட்டை நூத்தி பாக்குறா. உள்ளுக்குள்ள நிறைய பாம்பு இருக்கு. அப்படியே ஒரு பாம்பு எகிரி வந்து அந்த பொண்ணு களத்திலேயே கடிச்சு கொன்றுது. இன்னொருத்தன் வாஷ்ரூம்ல பிரஷ் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அந்த வாஷ்ரூம்ல எக்ஸாஸ்ட் தண்ணி வெளியே போகும்ல, அந்த ஓட்டையில இருந்து ஒரு பாம்பு எகிரி வந்து அவன் களத்தையும் பிடிச்சி அங்கேயே இடத்துல கொன்றுது. அப்படியே அந்த ஷிப்புக்கு வெளிப்பக்கம் காட்டுறாங்க. ஷிப்பை சுத்தியும் அப்படியே ஒரு ஆயிரக்கணக்கான பாம்பு அப்படியே அந்த ஷிப்ல ஏறி உள்ள வந்துகிட்டு இருக்கு. அப்புறம் மேல நிறைய பேர் டான்ஸ் எல்லாம் தண்ணி அடிச்சு பாட்டி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல நிறைய பாம்பு வந்துருது. அங்க இருக்கிற எல்லாரும் அப்படியே பதறி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பாம்பு எல்லாம் அங்க இருக்கிற அத்தனை பேத்தையும் கடிச்சு கொடூரமா கொள்ளுது. அடுத்து ஹீரோவை தான் காட்டுறாங்க. அப்படியே ஒரு இடத்துல இறங்கி நடந்து போயிட்டு இருக்கான். கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துறாங்க. வந்துட்டு நீ இந்த கேஷ் மெடிக்கல் குரூப்பை பத்தி தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ற, நானும் அந்த இன்வெஸ்டிகேஷன்ல கூட சேர்ந்துக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க இறந்துட்டாங்க, அதுல இருந்து நான் அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கேன், நீ ஹெல்ப் பண்ணா கொஞ்சம் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேக்குறாங்க. இதை கேட்ட ஹீரோவோ நீ உயிரோட இருக்கணும்னா கண்டிப்பா இதுல இருந்து தள்ளிடு, ஏன்னா அவங்க ரொம்ப பயங்கரமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்துட்டு இருக்கான். ஹீரோவும் ஹீரோயினும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோக்கு ஏதோ தப்பா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலிங் வருது. பார்த்தா ஆப்போசிட்ல நிறைய பாம்புங்கள்லாம் நிறைய பேர்த்த கடிச்சு கொன்னுட்டு இருக்கு. இதை பார்த்த ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு அப்படி யூ டர்ன் பண்ணிட்டு அங்க வந்து ஓட ஆரம்பிக்கிறான். ஓடி வந்துகிட்டே இருக்கான். ஒரு இடத்துல இதெல்லாம் தெரியாத ஷிப்ல வேலை செய்யற ஒருத்தன் ஏணியை போட்டுட்டு சீலிங்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அந்த சீலிங்குள்ள இருந்து ஒரு பெரிய பாம்பு வந்து அப்படியே தலை கவி அப்படியே உள்ள அவனை கொஞ்சம் கொஞ்சமா இழுத்துட்டு இருக்கு. இதை பார்த்தா ஹீரோவும் ஹீரோயினும் அங்க வந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேர் சாப்பிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு தான் ஓடுறாங்க. ஓடி போன ஹீரோ நிறைய பேர்த்த கையெல்லாம் பிடிச்சி இழுத்து இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ட்ரை பண்றான். ஆனா அவங்க எல்லாம் எதையுமே கவனிக்க மாட்டேங்கிறாங்க. பார்த்தா மேல சீலிங்ல இருந்து நிறைய பாம்பு அப்படியே உழுவ ஆரம்பிக்குது. இதை பார்த்தோம்னா சாப்பிட்டு இருந்த எல்லாரும் கதறிட்டு அங்க வந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் எல்லாரும் சாப்பிட்டு இருந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஒரு பெரிய பாம்பு சீலிங்ல ஒருத்தன் அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு இருந்துச்சுல, அந்த பாம்பு நிறைய பேர்த்த வேட்டையாடிட்டு அந்த இடத்துல வந்து நிக்குது. இதை பார்த்த ஹீரோவோ கையில ஒரு 2 பாட்டில் எடுத்து அந்த பாம்பு மேல அடிச்சுட்டு அங்க இருந்து ஹீரோயின் கூப்பிட்டு வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். இவங்க ஓடிட்டு இருக்கும்போது இவங்க கூட அப்படியே போக போக 4-5 பேர் சேர்ந்துக்காங்க. எல்லாரும் குரூப்பா சேர்ந்தா ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த பெரிய பாம்பு அந்த குரூப்ல இருந்து ஒரு பொண்ணோட காலை பிடிச்சி அப்படியே இழுக்குது. இதை பார்த்த பாய் ஃப்ரெண்ட் அவளை காப்பாத்தலான்னு ட்ரை பண்றான். ஹீரோ அவனை தடுத்துட்டு இவளை இனிமேட்டு காப்பாற்ற முடியாது, வா நாம தப்பிச்சலாம்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு எல்லாரும் வேகமா ஓடிட்டு இருக்காங்க. எல்லாரும் வேகமா ஓடி போய் ஒரு முட்டுச்சந்திரா மாட்டிக்கிறாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த பெரிய பாம்பு வந்து இவங்களை லாக் பண்ணிடுது. அந்த இடத்துல ஒரு என்ஜின் டோர் இருக்கு, அதை ஓபன் பண்ணிட்டு எல்லாரும் உள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையா ஹீரோ உள்ள அனுப்பிச்சிட்டு இருக்கான். கடைசி ஹீரோ தான் நின்னுட்டு இருக்கான். அவன் அட்டாக் பண்ண அந்த பாம்பு வருது. சின்ன கேப்ல அவன் எஸ்கேப் ஆயிடுறான். அப்பதான் ஹீரோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறான். அந்த பாம்புக்கு கண்ணு தெரியல, நம்ம போடுற சத்தத்தை வச்சுதான் நம்மள கண்டுபிடிக்குது, அதனால எல்லாரும் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ஜின் ரூம்ல போய் எல்லாரும் அமைதியா ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்காங்க. அந்த பாம்பு உள்ளார வந்து எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்கு. அப்ப ஹீரோயினுக்கு ஏதோ தும்பல் வர மாதிரி இருக்கு. சடனா ஹீரோ வந்து ஹீரோனோட வாயை அடைச்சுக்கிறான். அந்த பாம்பு எந்த சத்தம் கேட்காதனால இங்க யாரும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அது போயிட்டு இருக்கு. அப்போ ஒரு பொண்ணோட போன் அடிக்க ஆரம்பிச்சிருது. இதை கேட்ட பாம்பு உடனே யூ டர்ன் பண்ணிட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. எல்லாரும் உடனே என்ஜின் ரூம் மட்டும் வேகமா வெளியே ஒவ்வொருத்தரும் ஓடி வந்துட்டு இருக்காங்க. கடைசி அந்த பாம்பு வருது. அப்ப ஹீரோ அந்த பாம்போட தலையில ஒரு கோடலை வச்சு வெட்டுறான். ஹீரோயின் பக்கத்துல ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் இருக்கும், அதை எடுத்து அந்த பாம்பு மூஞ்சிலே அடிச்சுட்டு 2 பேர் அங்க வந்து வேகமா ஓடுறாங்க. அங்க இருந்து தப்பிச்சு ஓடி வந்த எல்லாருமே ஒரு ரூம்ல போய் லாக் பண்ணிக்கிறாங்க. அந்த பெரிய பாம்பு அப்படியே இந்த டோரையே டம்னு வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் இவங்களுக்கு தெரிய வருது இவங்க ஒளிஞ்சிட்டு இருக்கிறது ஃப்ரீசர் ரூம் அப்படின்ட்டு. இங்க டெம்பரேச்சர் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. எல்லாத்தினாலையும் உள்ள தாங்கவே முடியல. அப்ப அப்படியே அந்த இடத்துல ஒருத்த உட்காந்துட்டு இருக்கான். அவன் மூக்குல இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா அவங்க கையில ஏற்கனவே பாம்பு கடிச்சிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா உடம்புல விசையேறிட்டு இருக்கு. ஹீரோயின் உடனே அவனுக்கு கைக்கு கட்டெல்லாம் போட்டு விடுறாங்க. ஹீரோ எல்லாத்துக்கிட்டையும் நமக்கு இப்ப 2 ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு, ஒன்னு அந்த பாம்பு கிட்ட கடிப்பட்டு சாகணும், இல்ல இங்க டெம்பரேச்சர் குறைஞ்சு அப்படியே ஃப்ரீஸ் ஆகி ஆகணும். நான் அந்த பாம்பை டைவர்ட் பண்றேன், கதவை திறந்து நீங்க எல்லாரும் இன்னொரு பக்கம் தப்பிச்சு ஓடி போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துல ஹீரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான். இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப அந்த கடிப்பட்டு ஒருத்தன் கடந்தால அவன் வேகமா ஓடி போய் இந்த டோரை திறந்துட்டு ஒரு கையில ஒரு கம்பி எடுத்து தட்டிக்கிட்டே வரான் அந்த பாம்பை டைவர்ட் பண்ணிட்டு. அப்புறம் கத்த ஆரம்பிக்கிறான், நீங்க அந்த பக்கம் தப்பிச்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட எல்லாரும் வெளியே தப்பிச்சு ஓடுறாங்க. கடைசியா ஹீரோ தான் வெளியே போயிட்டு அவனுக்கு கையை கொடுக்குறான். அவன் வேகமா ஓடி வந்து அந்த ஃப்ரீசர் ரூமை லாக் பண்ணிக்கிறான். அந்த பாம்பு
பாம்பு அவனு உள்ளாரியே லாக் ஆகிக்கிறாங்க. அந்த பாம்பு அதே இடத்துல அவனை கொடூரமா கடிச்சு கொன்றுது. வெளியே வந்த எல்லாருமே நாம இங்க இருந்து தப்பிக்கணும்னா கண்டிப்பா ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. எல்லாரும் சேர்ந்து கேப்டன் ரூமுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா 2 கேப்டனுமே செத்து கிடக்குறாங்க. ஹீரோ எப்படி என்ஜினை ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்து நான் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாக்குறேன், எங்க அப்பாவும் இந்த மாதிரி ஒரு ஷிப்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு, அவர் ஆப்ரேட் பண்றதை நான் பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நிறைய அங்க இருக்கிற பட்டன்ஸ் எல்லாம் பிரஸ் பண்ணி பாக்குறாங்க. ஒரு டைம்ல அந்த இன்ஜின் ஆன் ஆயிடுது. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற லிவரை பிடிச்சி இழுக்கிறாங்க. அப்படியே ஷிப் மூவ் ஆரம்பிக்குது. எல்லாருமே சந்தோஷமாயிடுறாங்க, ஒரு வழியா நம்ம தப்பிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் ஹீரோயின் ரேடார்ல பக்கத்துல ஒரு தீவு இருக்கிறத நோட் பண்றாங்க. இது எல்லாத்திட்டையும் சொல்றாங்க, நம்ம அந்த தீவுல போயிட்டு ஹெல்ப் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷமா போயிட்டு இருக்காங்க. திடீர்னு ஷிப்பே அதிர ஆரம்பிக்குது. நின்னுட்டு இருந்த எல்லாரும் போய் பொத்துன்னு கீழே விழுந்துறாங்க. என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஷிப்போட டாப்புக்கு வராங்க. ஹீரோ கையில ஃபிளார்கன் இருக்கு. அதை அப்படியே வானத்தை நோக்கி சொல்றான். அந்த இடமே ரெட் கலர்ல வெளிச்சமா மாறுது. அந்த வெளிச்சத்துல பாக்குறாங்க ஒரு பெரிய பாம்பு வந்து அங்க நிக்குது. பாக்கிறதுக்கு ரொம்ப பயங்கரமாவும் கொடூரமாவும் இருக்கு. இதை பார்த்தா எல்லாரும் பதறி அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ 2 லைஃப் போட்டை எடுத்து தண்ணியில போட்டு எல்லாரும் இதுல தப்பிச்சு போயிடுங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ஜின் ரூமுக்கு போறான். போயிட்டு அங்க இருக்கிற எல்லா சிலிண்டரையும் ஓட்ட பண்ணி விடுறான். அங்க இருக்கிற கேஸ் ஃபுல்லா லீக் ஆக ஆரம்பிக்குது. ஃபியூல் எடுத்து ஷிப்ல அங்க ஊத்திட்டு இருக்கான். அந்த பெரிய பாம்பு அப்படியே ஷிப்பே ரவுண்டா சுத்தி முறுக்கிட்டு இருக்கு. ஹீரோ எல்லா இடத்துலயும் ஃபியூல் ஊத்துனதுக்கு அப்புறம் வானத்தை நோக்கி ஃபிளார்கன் சொல்றான். அப்படியே மேல போயிட்டு கீழே வந்து ஷிப்லயே விடுது. அந்த ஷிப்பு ஃபுல்லா நெருப்பிடிச்சு எரிய ஆரம்பிக்குது. அந்த பாம்பு நெருப்பிடிச்சு எரிய ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல அந்த ஷிப்பே வெடிச்சு சதறிடுது. அந்த லைஃப் போட்ல போயிட்டு இருந்த எல்லாருமே ஹீரோவும் அந்த ஷிப்ல வெடிச்சு சதறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசி நேரத்துல ஹீரோ தண்ணியில குதிச்சிருப்பான். அப்படியே நீந்தி ஒரு வழியா இவங்க போட்டுக்கு வந்துறான். இதை பார்த்து எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்த நாள் காலையில அந்த லைஃப் போட்டா காட்டுறாங்க. பக்கத்துல இருக்கிற தீவுல கரை ஒதுங்கி நிக்குது. எல்லாரும் முடிச்சதுக்கு அப்புறம் இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல பாறைங்க எல்லாம் பார்க்கறதுக்கே வித்தியாசமா இருக்கு. இதை பார்த்தா ஹீரோ இங்க என்ன ஆபத்து இருக்குன்னு தெரியல, எல்லாரும் வேகமா நடக்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வேகமா நடந்துட்டு இருக்காங்க. அந்த வித்தியாசமா இருந்த பாறைக்குள்ள இருந்து ஒரு சத்தம் வருது. பார்த்தா அதுக்குள்ள இருந்து ஒரு மான்ஸ்டர் வெளியே வருது. வந்துட்டு அங்க இருக்கிற ஹீரோட டீம்ல 2-3 பேர்த்த உள்ள இழுத்துட்டு போயிடுது. அங்க இருந்து எல்லாரும் ஓடுறதுக்குள்ளாரியே அந்த மான்ஸ்டர்கள் எல்லாம் உள்ளுக்குள்ள போயிடுது. அதுக்கப்புறம் தான் ஹீரோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறான். அந்த உள்ளுக்குள்ள இழுத்துட்டு போன 2-3 பேர்த்துக்கும் உடம்புல எங்கேயாச்சும் அடிபட்டு ப்ளீடிங் ஆயிட்டு இருந்திருக்கு. அந்த வாஸ்தை வச்சு தான் இழுத்துட்டு போயிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சு சரி வாங்க எல்லாரும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் அவனோட குரூப்பும் அந்த தீவுல அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல பழைய ஆர்மி பேஸா பாக்குறாங்க. அதுக்குள்ள போயிட்டு நமக்கு ஏதாச்சும் பொருள் தேவைப்படுற மாதிரி இருந்தா அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. ஹீரோ ஒரு இடத்துல ஒரு வாக்கி டாக்கி பாக்குறான். அதை எடுத்து செக் பண்ணி பாக்குறான். அதுல எந்த சிக்னலும் கிடைக்கல. சரி உயரமான இடத்துக்கு போனா சிக்னல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதை எடுத்துக்கிறான். சில பேர் அங்க இருக்கிற கன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. எல்லாரும் அவங்களுக்கு தேவைப்படுற பொருள் எடுத்தோம்னா அங்க இருந்து கிளம்புறாங்க. கேம்ப்ல இருந்து எல்லாரும் அப்படியே காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது எல்லாத்துக்குமே அந்த காடு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகிட்டு இருக்கு. கடைசியா ஒருத்த வரான். அவனுக்கு தண்ணி தேகடிது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாந்து பார்த்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கான். மேல எனத்த பார்த்தான்னு தெரியல, அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்டே இருக்கான். சடனா உடம்புக்குள்ள ஒரு பெரிய மரம் மாதிரி வந்து இறங்குது. முன்னாடி பக்கம் இறங்கி அப்படியே பின்னாடி பக்கமா வெளியே வந்துருது. இந்த சத்தத்தை கேட்டவனே எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா அவன் அந்த இடத்துல மரம் இறங்கி செத்து கிடக்குறான். அண்ணாந்து பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெரிய ஸ்பைடர் நிக்குது. இதை பார்த்தோன்னே எல்லாத்துக்கும் அப்படியே ஷாக் ஆயிடுது. அவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேல போக ஆரம்பிக்கிறான். ஏன் மேல போறான்னு பாத்தீங்கன்னா அவன் எதுல குத்தி இருப்பானா அந்த ஸ்பைடரோட கால தான் குத்தியே இருப்பான். அந்த ஸ்பைடர் கால தூக்கும் போது அப்படியே அவனும் மேல போய்கிட்டே இருக்கான். இதை பார்த்தோன்னே எல்லாம் பதறி போயிட்டு மரத்தோட மரமா ஒட்டிட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஒரு சிலர் கையில கன் இருக்கும். அவங்க எல்லாம் ஸ்பைடர் நோக்கி சுட்டுட்டு இருக்காங்க. ஒரு சின்ன பொண்ணு மட்டும் அங்க நடுவுல மாட்டிக்கும். அப்ப ஸ்பைடரோட கால அந்த பொண்ணை ஏற மாதிரி வரும். இதை பார்த்தா அவங்க தாத்தா அந்த பொண்ணை தள்ளி விட்டு கரெக்டா அந்த காலுக்கிட்ட போய் இவரு மாட்டிக்கிறாரு. ஹீரோ வந்து அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிடறான். அந்த தாத்தா அப்படியே காலோட சுத்தி மேல போக ஆரம்பிக்கிறாரு. அவர் கையில ஒரு பாம்பு இருக்கும். அதை ஆக்டிவேட் பண்ணிட்டு அப்படியே மேல போறாரு. அந்த ஸ்பைடருக்கு பக்கத்துல போகும்போது அப்படியே வெடிச்சு செதறுது. அந்த சத்தத்தை கேட்டோன்னே அந்த ஸ்பைடர் வேகமா அங்க இருந்து ஓடிடுது. இவங்க எல்லாம் இன்னொரு பக்கம் அப்படியே தலைதறிக்க ஓடிட்டு இருக்காங்க. எந்த இடத்துக்கு ஓடி வந்திருப்பாங்கன்னா ஒரு லேப் மாதிரி இருக்கு. அந்த இடத்துக்கு தான் வந்திருப்பாங்க. இது எந்த லேப்னா ஸ்டார்டிங்ல நமக்கு பாம்பல ரிசர்ச் பண்ற ஒரு லேப் காமிப்பாங்களா, அந்த லேப் தான் இந்த லேப். அந்த லேபு கிட்ட போனோன்னே அந்த லேபுக்குள்ள எப்படி போலாம் அப்படிங்கிற வழியை கண்டுபிடிச்சிட்டு அந்த லேபுக்குள்ள போறாங்க. அங்க ஒரு ரூம்குள்ள பாம்பை பத்தி எல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாங்களா, அதை பத்தியே நிறைய குறிப்பெல்லாம் அங்க இருக்கு. அதை அப்படியே பார்த்துக்கிட்டே உள்ள போயிட்டு இருக்காங்க. அவங்க கேங்லயே வந்த ஒரு கண்ணாடிக்காரன் அங்க இருக்கிற சுவிட்ச் எல்லாம் கண்டுபிடிச்சு சுவிட்ச் எல்லாம் ஆன் பண்ணிட்டுறான். எல்லா லைட்டுமே ஆன் ஆயிடுது. அங்க உள்ள போய் பாக்குறாங்க. ஒரு ரூம்குள்ள நிறைய சாப்பிடறதுக்கு தேவையான எல்லா பொருளும் இருக்கு. அப்புறம் குடிக்கிறதுக்கு வைன் எல்லாமே இருக்கு. இதை பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. நல்லா சாப்பிட்டு அன்னைக்கு வைன் எல்லாம் குடிச்சிட்டு அன்னைக்கு நைட்டு தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில அந்த கேங்ல இருந்த கண்ணாடிக்காரன் யாருக்குமே தெரியாம எந்திரிச்சு எங்கேயோ நடந்து போறான். அந்த டனலுக்குள்ள போயிட்டு ஒரு ரூம்குள்ள போறான். அங்க ஒரு போட்டோ இருக்கு. அப்படியே பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கான். அப்படியே இங்க ஹீரோவெல்லாம் காட்டுறாங்க. ஹீரோ அப்ப முடிச்சு பாக்குறான். அந்த கேங்லயே இருந்த கண்ணாடிக்காரனை காணான்ட்டு உடனே அவன் தேடிக்கிட்டே போறான். அந்த டனலுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது ஒரு சத்தம் கேக்குது. உடனே கையில கத்தி எடுத்துட்டு தான் ஹீரோ நடந்து போயிட்டு இருக்கான். அந்த ரூம்குள்ள போன அந்த கண்ணாடிக்காரன் அங்க இருக்கிற ஒரு போட்டோவை தூக்கிட்டு அதுக்குள்ள ஏதோ ரகசியமா ஒரு இடம் இருக்க மாட்டிருக்கு. அதுக்குள்ள கை விடுறான். அதுல இருந்து அவனுக்கு ஒரு டைரி கிடைக்குது. எடுத்து பார்த்தா இங்க பண்ண ரிசர்ச்சை பத்தி எல்லா குறிப்புமே அந்த டைரியில தான் இருக்கு. அதை பார்த்துட்டு இருக்கான். அப்படியே ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ அப்படியே நடந்து போயிட்டு இருக்கான். அந்த டனலோட எஜ்ஜுக்கே போயிட்டு இருக்கான். அப்ப தூக்கிட்டு இருக்கீங்களே ஹீரோட ஃப்ரெண்டை காட்டுறாங்க. ஹீரோவை காணா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்டும் அவனை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எந்திரிச்சு அந்த டனல் வழியாவே நடந்து போயிட்டு இருக்கான். ஹீரோ அந்த டனலோட இன்னொரு பக்கத்துக்கே போயிடுறான். பார்த்தா அங்க ஒரே பனிமூட்டமா இருக்கு. அப்படியே தேடிட்டு போயிட்டு இருக்கான். அந்த இடத்துல பார்த்தா இவன் அந்த ஷிப்ல கொளுத்தி விட்டாலும் ஒரு பெரிய பாம்பு. அந்த பாம்பு அந்த இடத்துல இருக்கு. அது இன்னும் சாகல. இவனை பார்த்தோன்னே அப்படியே ஹீரோக்கு க்ளோஸா அது வருது. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோட ஃப்ரெண்ட் வந்துட்டு ஹீரோவை தள்ளி விட்டுட்டு உடனே கையில அந்த கண்ணை வச்சு அப்படியே அந்த பாம்பை கண்டினியூஸா சுட ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த பாம்பு அப்படியே ஹீரோவை தான் துரத்திட்டு போகுது. ஹீரோ வேகமா உடனே அந்த டனலுக்குள்ள போய் பூந்துறான். ஜஸ்ட் மிஸ்ல அந்த டனலுக்குள்ள அதோட உடம்பு பூதாதனால அந்த பாம்பு அப்படியே வெளியே இருக்குது. ஆனா ஹீரோட ஃப்ரெண்ட் மட்டும் அதே இடத்துல
இறந்துறான். அந்த பெரிய பாம்பு கிட்ட தப்பிச்ச ஹீரோ இங்க வந்து எல்லாத்துக்கிட்டையுமே அங்க நடந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கான். அப்ப இவங்க வச்சிருக்க வாக்கி டாக்கில யாரோ பேசுற மாதிரி சிக்னல் கிடைக்குது. ஹீரோயின் தான் அதை எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எந்த இடத்துல இருக்காங்க லொகேஷனா சொல்லிட்டு எங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அந்த பக்கம் இருக்கிறவனும் இந்த தீவுல இந்த இடத்துக்கு நாங்க போட் அனுப்பிச்சிடறோம், எல்லாரும் அங்க வந்து சேர்ந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இவங்க எல்லாம் அங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அப்பதான் ஹீரோ ஒரு விஷயத்தை சொல்றான். எத்தனை ரெஸ்கியூ டீம் வந்தாலும் நம்மளால இங்க இருந்து தப்பிக்க முடியாது அந்த பெரிய பாம்பு உயிரோட இருக்க வரைக்கும். ஏன்னா அந்த பாம்பு அந்த போட்டையும் கமுத்தி விட்டுரும், எல்லாத்தையும் கொன்னுடும். அதனால அதை அழிச்சா மட்டும் தான் இங்க இருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்றான். எல்லாரும் சரி அதை அழிச்சிட்டே கிளம்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்றாங்க. ஹீரோ அதுக்கு ஒரு பக்காவான பிளான போட்டு எல்லாரும் அந்த பிளான்ல எங்கெங்க என்னென்ன ஒர்க் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துறான். அடுத்து எல்லாத்தையும் காட்டுக்குள்ள காட்டுறாங்க. ஹீரோ போட்டு கொடுத்த பிளான் படி பக்காவா எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கங்க பெரிய பெரிய மரத்தையெல்லாம் ஷார்ப்பா சீவி ட்ராப்பா செட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க, அந்த பாம்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே ஹீரோவை தான் காட்டுறாங்க. இறந்து போன அவன் ஃப்ரெண்டுக்கு அஞ்சலி செலுத்திட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு கண்ணாடி போட்டவன் கத்தி எடுத்து வந்து ஹீரோவை கொல்ல ட்ரை பண்றான். இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ கூட செமையா சண்டை போடுறாரு. ஒரு கட்டத்துல அவனை அடிச்சு மட்டை பண்ணிட்டு எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணு அப்படிங்கிற விஷயத்த கேட்கறாரு. அப்பதான் இவன் யாருங்கிறது நமக்கு பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க. ஸ்டார்டிங்ல அந்த ஷாம் கூட இந்த லேபரேட்டரியில இருக்கிற எல்லா சயின்டிஸ்டையும் கொன்னுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாடி கார்ட்ட சொல்லியிருப்பான்ல, அந்த லேப்ல இந்த சயின்டிஸ்ட் எல்லாத்துக்குமே ஹெட் சயின்டிஸ்டா இவன் தான் இருந்திருப்பான். இவன் பேர் தான் டாக்டர் கியூ. எப்படியும் அந்த அட்டாக்ல வந்து இவன் மட்டும் அங்க தப்பிச்சிருப்பான். அதுக்கப்புறம் இவங்க கூட சேர்ந்து இந்த க்ரூஸ் ஷிப்ல வந்திருப்பான். ஒரு கட்டத்துல அந்த க்ரூஸ் ஷிப்ல இருக்கிற கேப்டன் எல்லாம் கொன்னுட்டு அங்க இருக்கிற ஷிப்போட டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணிருப்பாங்கல்ல, அதுவும் இவன் தான் பண்ணிருப்பான். இது எல்லாம் இப்ப ஹீரோட்ட சொல்லிட்டு இருக்கான். சொல்லிட்டு கடவுளால மட்டும் தான் புது உயிர்களை படைக்க முடியுமா, என்னாலையும் படைக்க முடியும், நான் படைச்ச புது உயிர் தான் அந்த பாம்பு, என் குழந்தைக்கு சாப்பாடா தான் உங்களை எல்லாத்தையுமே டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கான். அப்படியே காட்டுக்குள்ள காட்டுறாங்க. அந்த பெரிய பாம்பு அங்க வந்துருது. உடனே பெரிய பாம்பை இவங்க வச்சிருக்க ட்ராப் வழியா கூட்டிட்டு போகணும் அப்படின்றதுக்காக அந்த குடுமி போட்டவன் பெரிய பாம்பு அப்படியே டைவர்ட் பண்ணி இவங்க வச்சிருக்க ட்ராப் வழியா கூட்டிட்டு போறான். அந்த பாம்பு இவங்க வச்சிருக்க ட்ராப்ல அப்படியே வந்துகிட்டே இருக்கு. அங்க வச்சிருக்கிற பெரிய பெரிய மரத்துல அதோட உடம்பு பட்டு அங்க கிழிச்சு ரத்தம் விழுக ஆரம்பிக்குது. ஒரு வழியா அந்த பெரிய பாம்பை ஹீரோ இருக்கிற பக்கம் அவன் கூட்டிட்டு போயிடறான். இதை பார்த்தோன்னே ஹீரோ அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். அந்த பெரிய பாம்பு வழியில இருந்த அந்த சயின்டிஸ்ட் அப்படியே கொன்னுட்டு ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்கு. இவங்க ஸ்டார்டிங்ல இந்த கடற்கரை ஓரமா வந்து சேரும் போதும் அங்க கல்லுக்குள்ள ஒரு பெரிய பெரிய மான்ஸ்டர் பார்த்திருப்பாங்களா, அந்த இடத்த நோக்கி தான் ஹீரோ ஓடிட்டு இருக்கான். இவன் கையில பிளட் பாட்டில் நிறைய இருக்கு. அந்த பிளட் பாட்டில் எல்லாம் அந்த கல்லுக்குள்ள இருக்கிற மான்ஸ்டர் கிட்ட அப்படியே தூக்கி போடுறான். அந்த ரத்த வாசம் வந்தனே அதெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சது. கரெக்டா ஒரு மலை சரிவுல இருந்து அப்படியே மேலே ஏறி குதிக்கிறான். அப்ப கையில ஒரு வில்லு வச்சிருக்கான். அதை விட்டு ஒரு மரத்துல விட்டு அப்படியே தொங்கிக்கிறான். அந்த இடத்துல அப்படியே பாம்பு வலிக்கிட்டு அந்த கீழே விழுந்துருது. கீழே எங்க விழுந்திருக்குன்னா அந்த பெரிய மான்ஸ்டர் எல்லாம் இருந்துச்சு, அந்த இடத்துல தான் பாம்பு விழுந்திருக்கும். அங்க நூத்துக்கணக்கான மான்ஸ்டர் இந்த பாம்பு அப்படியே அசைவிடாம பிடிச்சிக்குது. ஏன்னா இவங்க வரும்போதே ட்ராப்ல அந்த பாம்புக்கு உடம்புல எல்லாம் கீறி விட்டுருக்கும். அதுல ரத்தம் வரதுனால அங்க இருக்கிற நூத்துக்கணக்கான மான்ஸ்டர் அப்படியே இந்த பாம்பு அங்க அசைவிடாம பிடிச்சி அப்படியே இடத்துல கொண்டுடுதுங்க. ஒரு வழியா ஹீரோ அவன் பிளான் எக்ஸிக்யூட் பண்ணிடுறான். அப்ப அப்படியே காட்டுறாங்க அங்க ஒரு ஷிப் வந்து ஹீரோ அவங்க டீம் அப்படியே கூட்டிட்டு போற மாதிரி காட்டி இதோட அந்த படத்தை ஹாப்பி எண்டிங்கா முடிச்சாங்க. பாய் பாய் மக்களே, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோ மத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும்.